ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூன் மின் பிஎல் ஒன் ஷாட். ஆர்மிஸ் யூஸ் யோர் ஹெட்ஃபோன். யூன் மின் ஒன் ஷாட் நேம் ராங் பர்சன். ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ யூன் மின் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் செம்ம மழை பெய்யுது. அப்படியே ஹைவே தான், அந்த ஹைவே எம்டியாக இருக்குது. ஆக்சுவலி அங்கே நோ என்ட்ரின்னு ஒரு போர்டு இருக்குது. அதையும் தாண்டி ஒரு கார் உள்ளே போகுது வேகமாக. அது மட்டும் இல்லாமல் இப்போ அப்படியே அந்த காருக்குள்ளேருந்து இறங்குறான். காருக்குள்ளே ஒருத்தனை சங்கிலி மாதிரி இருக்கு, அதை போட்டு அப்படியே கட்டி வச்சிருக்கான். இப்போ அப்படியே அவனை காலை பிடிச்சி கீழே இறக்குறானா, தள்ள அடிபட்டுருது. டேய் விடுடா, என்ன எதுக்குடா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறான். ஆனால் கொஞ்சம் கூட எதுவுமே பண்ணாமல் அப்படியே எடுத்து கீழே ரோட்டில் போட்டுடுறான். செம்மையாக மழை வேற பெய்யுது. அவனோட கோட் வாங்க ஒன்று இருக்கு, அதை எடுத்து வேணும்னா எடுத்துக்கோ, உனக்கு குளிர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக தூக்கி போட்டு போகிறான். அதை அப்படியே போட்டு அவன் பாட்டுக்கு திருப்பி ரிட்டன் போயிடுறானா. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா காலையும் சேத்துல கட்டி போட்டிருக்கான். ஸோ கொஞ்சம் கூட நகரவும் முடியல. நகர்ந்து அந்த கோட் கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகிறான். அப்படியே அந்த தலையிலேயே அப்படியே ஃபுல்லாச்சு மூடிக்கிறானா. ஒரு மாதிரி இருக்குது, குளிர ஆரம்பிக்குது, பயங்கரமாக நடுங்குது, உடம்புலாம் ஷிவர் ஆகுது. அந்த டைமில் 4-5 பசனுங்க ஃப்ரெண்ட்ஸாக அப்படியே ஜாலியாக சேர்ந்து அங்கிட்டு போகிறானுங்க. அதுவும் டேய் நம்ம எப்படிடா அந்த நோ என்ட்ரி இப்போ எப்படி போடலாம், நமக்கு அங்கே தானே போகவே தோணும், வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக உள்ளே போகிறானுங்க. போய் பார்த்தா முன்னாடி என்ட்ரியிலே இப்படி ஒருத்தன் படுத்து கிடக்கானா. பார்த்தோன்னே ஐயோ என்னடாச்சு, நம்ம உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணணும்டா அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். அதுக்கு இன்னொருத்தன், டேய் இங்கே நோ என்ட்ரின்னு போட்டிருக்கு, அத்துமீறி போனது நம்மடா, நம்ம எப்படி இப்படி பாவம்டா, அவனை பார்த்தா பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. டேய் பேசலாம் டைம் இல்லை, நம்ம வேணால் வெளியவே நிற்கலாம், இங்கேருந்து பார்த்தாலும் தெரியுதுலடா, நம்ம சும்மா அப்படி கிராஸ் பண்ணி போனோம், அப்போ இவனை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் ஃபோன் பண்ணுறான். கரெக்டாக போலீஸுமே இறங்குது ஜீப்லேருந்து. ஆமாம் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்களா. அது வந்து சார் இதோ அங்கே பாருங்களேன், நாங்கள் சும்மா அப்படியே இங்கே வந்தோம், இந்த சைடு தான் போகிறதா இருந்துச்சு, ஆனால் பார்த்தீங்களா யாரோ அங்கே கத்துற மாதிரி இருந்துச்சு, அதனால இப்படி எட்டி பார்த்தா அங்கே ஒருத்தன் அப்படி கிடக்கான், என்னான்னு போய் பாருங்கள், எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்றானுங்களா. சரி இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு முன்னாடி உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவன்கிட்ட அவங்க டீட்டெயில்ஸுமே கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் அவனுங்க கிளம்பிடுறானுங்களா. இப்போது இந்த போலீஸ் இருக்கான் இல்லையா, அவன் அந்த நோ என்ட்ரி ரோடுக்குள்ளே நுழையிறான். என்ன இவன் இப்படி படுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தலையை சொரிஞ்சிட்டே போகிறானா. உள்ளே போய் பார்த்தா அவன் அப்படியே நடுங்கிட்டு கிடக்கான். டேய் யாருடா நீ, இங்கே வந்து என்னடா படுத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். கொஞ்சம் கூட பேச்சே வர மாட்டேங்குது. அப்படியே அடிச்சு எழுப்பி விட்டு பார்க்குறான், சுத்தம். ஸோ அப்படியே இவனை அவுத்து விடவும் முடியாது, ஏன்னா இவன் எப்படிப்பட்டவனா வேணா இருக்கலாம். அப்படியே இவனை தூக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு தூக்க ட்ரை பண்ணுறான். அவன் படுத்திருக்கவன் ஒரே ஒரு உத வைக்கிறான், அப்படியே போய் கீழே விழுந்துடுறான். டேய் உன்னை காப்பாற்ற வந்தால் என்னவே நீ உதைக்கிறியா, எனக்கு தெரிஞ்சு நீ தாண்டா ஏதோ தப்பு பண்ணியிருக்கு, உன்னை நான் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட்டை மட்டும் அவுத்து விட்டுறான். அப்படியே காக போட்டு கூட்டிகிட்டு போகிறான். உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறானா. அது வந்து அவனுக்கு பேச்சே வரமாட்டேங்குது, அப்படியே திணறிட்டே கிடக்கான். சரி உள்ளே போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்புக்குள்ளே தான் உட்கார வைக்கிறான். உட்காரத்துக்கு முன்னாடி அந்த போலீஸோட பேட்ச் பார்க்குறான். அதில் பார்க் ஜிம்முன்னு எழுதியிருக்கு. அப்படியே அதை பார்த்துட்டே மயங்கி விழுந்துடுறான் மேலேயே. இவன் என்னடா என் மேலேயே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி தள்ளி விட்றான். இப்போ வண்டிக்குள்ளேயே விழுந்துடுறான். இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போகிறான். ஸோ இப்போ டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. என்னாச்சு, ஏன் எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. இவன் மலையில் நல்லா நனைஞ்சு போயிருக்கான், இவனை யாரோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, இங்கே பாருங்க இவன் உடம்புலலாம் நிறைய அடிபட்டிருக்கு அப்படின்றாங்களா. என்ன சொல்கிறீங்க, அப்போ இவன் உண்மையாலுமே ஒரு திருடனும் இல்லை வேறு ஏதோ கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். இதுக்கப்புறம் அவனோட டீட்டெயிலெலாம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு அப்படியே அங்கே நின்றுட்டுருக்கானா. அந்த டைமில் பக்கத்தில் அவனோட ஃப்ரெண்டு போலீஸ் வராங்க. என்னடாச்சு, யாரடா போய் தூக்கிட்டு வந்த அப்படின்னு கேட்குறான். தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறானுங்க. பார்த்தா அவனுக்கு தெரியுது. டேய் இவன் யாருன்னு தெரியுதா, நம்ம போலீஸ் ஸ்டேஷனே ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்குல்லடா ஒரு வாண்டட் லிஸ்ட், அது இவன் தான்டா அப்படின்றாங்களா. என்னடா சொல்கிற, ஓ நீ தான் க்ரைம் டிபார்ட்மெண்ட் இல்லைல்ல, இவன் ஒரு மாஃபியாடா, உனக்கு தான் தெரியுமே சாதாரணமாக மாஃபியாஸ்னா எந்த தப்புமே அவங்க அடியாளுங்க மேலே போட்டு இவனுங்க எஸ் ஆயிடுவானுங்கன்னு, அதே மாதிரி தான்டா இவன் மேலே எந்த ஒரு தப்புமே வந்தது கிடையாது, ஆனால் இவனை தான் எல்லாம் தேடிட்டு இருந்தாங்க. சரி இவனை தப்பே இல்லைன்ற அப்புறம் எப்படி இவனை பிடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்களா. அதை தாண்டா அதனால தாண்டா இப்படி இருக்குது, ஆனால் இவன் இப்படி அடிபட்டு வந்திருக்கான், அதுதான் எனக்கே டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறானா. தெரிலையேடா, நான் அந்த ஹைவேல பார்த்தேன், அவன் அப்படி கடந்தான்டா அப்படின்றாங்க. சரி அவனை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுடா. இவன் தானே, இவனோட பேர் மின்யோங்கிடா, இவன் சுகாங்கிற பேரில் தான் இருக்கான். அப்புறம்
இவனை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல முடியாது, ஏன்னா இவனுக்கு பேரண்ட்ஸ் யாருமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அதான் சொல்கிறேனே, இவன் ஒரு மாஃபியா சீக்ரெட்டாக தான் இருப்பான். ஸோ அவனை பற்றி எதுவுமே தெரியாதுடா அப்படின்றாங்க. எப்பட்றா மாஃபியா அது இதுன்னு ஓவராக பேசுகிற, ஆனால் இவன் இவ்வளோ அசால்ட்டாக கிடக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தெரிலையேடா, அவன் எழுந்தாதான் எதுனாலும் நமக்கு தெரியும் அப்படின்றானா. சரிடா, எனக்கு வர குளிருது, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், அது வரைக்கும் நீ இங்கே இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரிடா போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஜிம்மினுமே கிளம்புறானா. அங்கே போயிட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். இப்போ எதுவும் ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. என்னான்னு எடுத்து பார்த்தா அதில் சுகாவும் இன்னொரு பையனும் சேர்ந்துருந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதை பார்க்குறான் ஜிம்மின். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது இப்போ தான் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக். நம்ம ஜிம்மினை தூக்கியிருப்பான் இல்லையா, அப்போ ஜிம்மின்கே தெரியாமல் சுகா அவனோட ட்ரெஸ்க்குள்ள அந்த ஃபோட்டோவை வச்சுருப்பான். ஸோ இப்போ தான் தெரியுது. அதை எடுத்து பார்க்குறான். அந்த இப்போ அப்படியே டயர்டில் தூங்கிடுறானா. இப்போ ஃப்ரெண்டு கால் பண்ணுறான். டே எங்கடா வரல, டே சாரிடா தூங்கிட்டேன்டா அப்படின்றான். சரிடா நீ ரெஸ்ட் எடு, நாளை காலைல வந்து பார்த்துக்க, நான் இப்போ இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்றுமே தூங்க ஆரம்பிச்சிடுறானா. அந்த ஃப்ரெண்டு தான் பார்த்துக்கிறான். நைட்டு ஃபுல்லாக அவன் எந்திரிக்கவே இல்லை. என்னாச்சு டாக்டர் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதான் சொல்கிறாங்க, இவனை செம்மையாக அடிச்சிருக்காங்க யாரோ, மழையில் ரொம்ப நேரம் நனைஞ்சனால அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீவரே வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா. ஐயோ, அப்போ அந்த அடிச்சவன் சும்மா இருக்க மாட்டானே, எப்படியும் வந்திருப்பான். இவனை தனியாக விட்டு போகிறது சேஃப் கிடையாது. இவன்கிட்ட போலீஸ் எனி டைம் இருந்துகிட்டே இருக்கணுமே. வேறு ஒன்றும் இல்லை டாக்டர், இவனை கூப்பிட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். கூப்பிட்டு போகலாம், அவன் எழுந்ததுக்கப்புறம் கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஸோ இப்போ நம்ம சுகா இருக்கான் இல்லையா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மயக்க தெளிஞ்சு எழுந்துக்கிறான். எழுந்ததுமே பார்க்குறானா, முன்னாடி அந்த போலீஸ் தான் நிற்கிறாங்க. ஒரு வழியாக எங்ககிட்ட நீ மாட்டிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். சுகா எதுவுமே பேசவே இல்லை. என்னடா பேசாமல் அமைதியாக இருக்க, உனக்கு என்னாச்சு, நீ தான் ரொம்ப பெரிய மாஃபியாவாச்சே, என்ன எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க. அவன் எதுவுமே பேசாமல் மறுபடியும் அமைதியாக இருக்கானா. நீ இப்படி இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கோவம் தாண்டா வருது, உனக்கு என்னாச்சுன்னு தான் சொல்லி தொலைய அப்படின்றான். பேச்சே வரல. சரி நீ இப்படியே இருந்தால் சுத்தப்பட்டு வர மாட்டேன், உன்னை நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றானா. அதுக்குமே எதுவுமே பேசாமல் இருக்கான். அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சி போயிருக்கான் எதையோ பார்த்த ஷாக்கில். ஸோ இதுக்கப்புறம் மார்னிங் ஆகிடுது. ஸோ இதுக்கப்புறம் சுகாவை அப்படியே டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. வேறு எங்கேயும் இல்லை, காலிங் பெல் அழுத்தினா பார்த்தா ஜிம்மின் வந்து திறக்கிறான். பார்த்தா ஜிம்மினோட வீட்டில் தான் 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. டேய் என்னடா இங்கே பண்ணிகிட்ருக்க, இவனை எதுக்கடா இங்கே கூப்பிட்டு வந்த அப்படின்றானா. டேய் எனக்கு தெரிஞ்சு இவனை இப்போ போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போதெல்லாம் சேஃப் கிடையாது, ஏன்னா எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்காண்டா. டே அதுக்கு நம்ம என்னடா பண்ண முடியும். டே உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும்டா அப்படின்றான். என்ன சொல்லி தொலை அப்படின்றான். இவனை கொஞ்சம் நேரம் அவங்க ரூமில் மட்டும் இருக்க வை, நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரின்னு சொல்லிட்டு சுகாவை அப்படியே கூப்பிட்டு போய் ரூமில் தான் உட்கார வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஜிமினாவோட ஃப்ரெண்டும் வெளியே வராங்களா. என்னடாச்சு சொல்லி தொல்லடா. டே அவன் இருக்கான்லடா, அவன் மாஃபியா தான், ஆனால் ரொம்ப நல்லவன்டா அப்படின்றான். என்ன சொல்கிற. ஆமாம், இதுக்கு முன்னாடி உனக்கு தெரியும்ல எனக்கு ஒரு சிஸ்டர் இருந்தா. ஆமாம், இப்போ கூட இருக்காளே, ஸ்கூல் போயிட்டுருக்காளே, அவளை என் மேலே இருக்க கோவத்தில் அவளை கடத்திட்டானுங்கடா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் அவள் எப்படியும் சேஃப் ஆகிட்டாடா. அது எப்படின்னு தெரிஞ்சப்போ தான் அவளே சொன்னான், தோ இவர் தான் என்னை காப்பாற்றினதுன்னு. அப்போ தாண்டா எனக்கு சுகா மேலே ஒரு நல்ல ஒரு மரியாதை வந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளே சுகா மேலே ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி அவனை கொல்லணும், மாஃபியாவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் நிறைய ரூமர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுடா. எனக்கு அவனை பார்த்தா கெட்டவன் மாதிரி தெரிலடா, அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவனை காப்பாற்றணும்டா அப்படின்றானா. டேய் எனக்கு என்னமோ சரி வரல, நம்மளோட மேல் அதிகாரிங்க கிட்ட சொல்கிறது தான் கரெக்டுன்னு தோணுது, ப்ளீஸ்டா எனக்காக பண்ணுடா, என் தங்கச்சியை காப்பாற்றிருக்கான், அவனுக்கு நம்ம என்ன தான் ஆச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க கிட்ட சொல்லிக்கலாம்டா. டே மறைச்சிட்டே இருந்தோன்னா நமக்கு மேலே இன்னுமே தப்பு வரும்டா அப்படின்றாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன்டா, நான் தான் அது பண்ணுன்னு சொல்லிக்கிறேன், ப்ளீஸ் எனக்காக இவனை கொஞ்ச நாளைக்கு உன் வீட்டில் வச்சுக்கோ அப்படின்றான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஜிம்மின் இருக்கான் இல்லையா, அப்படியே டோரெல்லாம் லாக் பண்ணிவிட்டு இப்போ பாட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான் வரான். அம்மா இப்போ அந்த காலேஜ் பசங்க இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க தான் ஜிம்மினுக்கு ஃபோன் பண்ணுறானுங்க. பண்ணிவிட்டு மா நேற்று அவரை பார்த்தீங்களா, அவர் இப்போ நல்லா இருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜிம்மினுமே அவன் நல்லா தான் இருக்கான், அவன் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்குமே ரிலாக்ஸாக இருக்குது. இதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஜிம்மின் அப்படியே போகிறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அவனை பற்றி டீட்டெயில்ஸ் எப்படியாவது கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா அப்படியே கலெக்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நாள் போகுது. நம்ம அந்த ஃப்ரெண்டோட தங்கச்சி இருக்கு இல்லையா, அது நம்ம ஜிம்மின் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கா. ஏய் ஆமாம் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஜிம்மின் கேட்குறானா. உங்கள் வீட்டில் தானே அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்குதா. யார் எங்கள் வீட்டில் இருக்கா. அதான் சுகா உங்கள் வீட்டில் தானே இருக்கார். ஹேய் ஆமாம் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க, நீ எப்போதும் இங்கே வரமாட்டியே, உன் அண்ணன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறானா. அவன் ஒர்க் போயிட்டான். சரி நீங்கள் சொல்லுங்கள், அவர் உங்கள் வீட்டில் தானே இருக்கார்.
"ஹேய் அவங்கெல்லாம் இல்லை, யார் சொன்னா உனக்கு? என் அண்ணன் தான் சொன்னான். ஒரே ஒரு டைம் நான் அவரை பார்க்கட்டுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குது. ஜிம்மனுக்கும் தோணுது, ஆமாம் இவன் இப்படி தனியாக இருக்கிறனால அப்படியே இருக்கான், யாராவது தெரிஞ்சவங்கள பார்த்தாவது கொஞ்சம் மாறுவான்ல அப்படின்னு சொல்லிட்டு சரிவான்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே உள்ளே கூப்பிட்டு போகிறான். அப்படியே ஸ்டாச்சு மாதிரி தான் உட்காந்துருக்கான், கொஞ்சம் கூட எதுவுமே ரியாக்ட் பண்ணல. அப்புறம் அந்த பாப்பா இருக்கு இல்லையா, அது வந்து சுகாவை பார்க்குது. பார்த்தோன்னே அழ ஆரம்பிக்குது. உங்களுக்கு என்னாச்சு, ஏன் அப்படி இருக்கீங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குதா. சுகா அப்படியே லைட்டாக பார்க்குறான். நீ நீ அந்த பொண்ணு தானே அப்படின்னு கேட்குறானா. உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்காண்ணா? ஆ, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுற, மறுபடியும் ஒன்று யாராவது கடத்திட்டாங்களா என்ன? அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. இல்லைம்மா எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஓகே தான், நான் ஒருத்தர் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்கிறான். யார், நீங்கள் இவரை தான் சொல்கிறீங்களா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லி தலையாட்டுறானா. ஜிம்மின் பார்க்குறான். டே, இவ்வளோ நாளாக பேச்சே வராதவன் மாதிரி உட்காந்துருந்த, இப்போ எப்படிடா பேசுகிற அப்படின்னு கேட்குறானா. சுகா கேட்குறான், நான் எப்போ உன்கிட்ட பேச்சு வராதுன்னு சொன்னேன், நீ ஏன் உன்னை புரிஞ்சுக்கிட்ட? சரி, நான் உன்கிட்ட எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்கேன், ஒன்றுக்காவது ஆன்சர் பண்ணியா? ஜிம்மின், நான் ஏன் உனக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜிம்மின் முடிச்சுட்டே இருக்கான். சரி, 2 பேரும் ஏன் அப்படி சண்டை போடுறீங்க, கொஞ்சம் அமைதியாக தான் இருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பாப்பா. ஏய் நீ ஃபஸ்ட்டு கிளம்பு, உனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகலையா? எனக்கு இன்னைக்கு ஸ்கூல் நான் லீவ் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் இது உன் அண்ணனுக்கு தெரியுமா? அதெல்லாம் பார்த்துக்கலாம். சுகாண்ணா நீங்கள் ஓகே தானே, வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. சுகா இல்லை, வெளியே வரவே மாட்டான். ஜிம்மின் தான் பார்க்குறான். டேய் உனக்கு என்னடாச்சு, இந்த அப்படியே அமைதியாக இருக்க, வெளியே போனால் கொஞ்சமாச்சும். இல்லை இல்லை வேணாம், எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு ஜிம்மின் சொல்கிறான். என்ன புரியுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா அவனை யாரோ கட்டி போட்டிருந்தாங்க, அவனுக்கு அவ்வளோ அடிபட்டுருந்துச்சு, அவன் எதையோ நினச்சி பயந்துட்டானாட்ருக்கு அப்படின்னு சொல்கிறானா. நான் அவனை எதை நினச்சும் பயப்படலையே அப்படின்னு சுகா சொல்கிறான். சரி அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லேன் அப்படின்றானா. சுகா அப்படியே தலையை பிடிச்சி யோசிக்கிறான். தலைவலி தான் பயங்கரமாக வருது. ஸோ அதனால் ஜிம்முன்னு இருக்கான்ல, ஸோ அமைதியாரு ஒன்றும் இல்லை அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் அந்த பாப்பா இருக்கு இல்லையா, அப்படியே சுகா கூட நார்மலாக பேச ஆரம்பிக்குது. சுகாவுமே கொஞ்சம் நார்மலாகிறான். தென் ஜிம்முன்னு அப்படியே ஆஃபீஸ் போயிடுறானா. நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீ பார்த்துக்கலாம் வேணாம், நான் இப்போ அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அது அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணுது. அண்ணா நான் ஜிம்மின் வீட்டில் தான் இருக்கேன், ஜிம்மின் எனக்கு லீவ், நான் வரமாட்டாங்க சொல்லிடு அப்படின்னு சொல்லுதா. ஏய் என்னடி நீ பாட்டுக்கு லீவுன்ற அவனுக்கு கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அதுக்கு அந்த பாப்பா, ஆமாண்ணா நான் எப்படி தனியாக இருப்பேன் சொல்லுங்கள், ஸோ ஜிம்மின் கூட தானே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுதா. ஏய் நீ ஸ்கூல் போகலையா? அண்ணா இன்னைக்கு நான் ஸ்கூல் லீவ் போட்டேன்னா பாருங்க, மணி 11 ஆயிடுச்சு, இதுக்கப்புறம்லாம் ஸ்கூல் போக முடியாதுண்ணா. யார் சொன்னா போக முடியாதுன்னு, வா நான் உன்னை கூப்பிட்டு போய். அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அன்னைக்கு ஒரு நாள் நான் இருக்கேனே அப்படின்னு சொல்லுதா. ஸோ அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அவனுக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கா. அவனுமே சரி நீ பார்த்துரு, ஜிம்மினை விட்டு எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்கிறான். ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே கட் பண்ணிவிட்டு இப்போ ஜிம்மின் கிட்ட வந்து சொல்லுது, எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லுதா. ஏய் நீ இதுக்கு தான் ஸ்கூல் லீவ் போட்டியாடி அப்படின்னு கேட்குறான். நான் அதுக்காக ஒன்றும் போடலையே, நான் சுகாவை பார்க்கறதுக்காக லீவ் போட்டேன். அப்போ நீ சுகாவை பார்க்கறத தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கியே, நான் என்ன பண்ணேன்? ஆறு வந்ததுலேருந்து என்னோட பொருளை எடுத்து ஏதாவது நோண்டிகிட்டே இருக்க, இல்லை என் ஃபோன் எடுத்து பார்த்துட்ருக்க, இப்போ கூட எனக்கு தெரியாமல் தானே என் ஃபோன் எடுத்தோம் அண்ணனுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறானா. அது வந்து கோச்சிக்காதீங்க, என்கிட்ட ஃபோன் இருந்தால் நான் அவனுக்கு பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லுதா. தென் இப்போ அப்படியே அந்த பொண்ணு சொல்லுது, நான் உங்களுக்குமே லீவ் கேட்டேன் அப்படின்னு சொல்லுதா. என்ன வேலைடி நீ பார்த்துட்ருக்க, நீ எதுக்கு எனக்கெல்லாம் லீவ் கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லுதா. அப்புறம் நான் மட்டும் அப்புறம் எப்படி அவர் கூட தனியாக இருக்க முடியும், அவருக்கு பசிச்சுன்னா எனக்கு சமைக்கலாம் தெரியாது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுதா. ஜிம்மின் முறைச்சிட்டே இருக்கான். எனக்கு ஒருத்தனை வச்சு சமாளிக்கவே முடியல, இதில் 2 பேரும் ஒரே மாதிரி வந்து தொலைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்துறானா. சுகா பார்க்குறான், லைட்டாக சிரிக்கிறான். தென் இப்போ அப்படியே அந்த நாளும் போகுது. இப்போ அப்படியே நம்ம ஜிம் வழக்கம் போல் வேலைக்கெலாம் போகிறான். ஜிம்னோட ஃப்ரெண்டு தான் கேட்குறான், என்னடா அவன் கொஞ்சமாவது ஆன்சர் பண்ணானா இல்லையாடா, எங்கே வாயவே திறக்க மாட்றான், உன் தங்கச்சி வந்தால் அவகிட்ட மட்டும் அப்படியே ஒரு பிரதர் மாதிரி நல்லா பேசுகிறான்டா, பட் மற்றபடி எந்த ஒரு இதுவுமே காணோம், வரவே இல்லை. நான் கேட்குறேன்டா பேச மாட்டியான்னு, நான் இப்போ பேச மாட்டேன்னு சொன்னான் அப்படின்னு என்னவே எதிர்த்து ஒரு மாதிரி பேசுகிறான்டா. எனக்கு கோவமாக வருது. சரிடா கொஞ்சம் அமைதியாயிரு, எதுக்கு இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு கேட்குறான். என் நிலமையில நீ இருந்தால் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அப்படியே அந்த டேவும் போகுது. தென் இதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆகுதா, மழை செம்மையாக பெய்யுது. இதை பார்க்குறான். ஜிம்மின் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி விடுறான். அந்த காற்று சுகா மேலே படப்பட அப்படியே குளிரில் நடுங்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு மேலே அன்னைக்கு நடந்ததெல்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வருது. அப்படியே ஒரு மாதிரி அப்படியே வேர்க்க ஆரம்பிக்குது. என்னடா உனக்கு இப்படி குளிருது, உனக்கு என்ன வேர்க்குது அப்படின்னு கேட்குறான். மறுபடியும் எதுவுமே பேசலையே. டே சுகா என்னாச்சு சொல்லு, ஆல்ரெடி நீ இப்படி தான் இருக்க, மறுபடியும் இப்போ உனக்கு என்னதாச்சு சொல்லுன்னு சொல்கிறானா.
அழ ஆரம்பிக்கிறான் சுகா பயங்கரமா. என்னாச்சுன்னு சொல்லி தான் தொல்லடா அப்படின்றான். மறுபடியும் எதுவுமே பேசாமல் இருக்கானா, கோவம் வருது. ஸோ இப்போ அப்படியே நார்மலாக பேச ஆரம்பிக்கிறான். சுகா இங்கே பாரேன், நீ இப்படியே இருந்தனா உனக்கு என்னாச்சுன்னு எங்களுக்கும் தெரியாது, உனக்கு என்ன வேணுங்கிறதும் புரியாது. நீ ஏதாவது சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும். நீ என்னை நம்பி சொல்லு, நான் உன்னை பார்த்துக்கிறேன், உனக்கு நான் இருக்கேன் அப்படின்றானா. அந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் சுகாலா அப்படியே அழ ஆரம்பிக்கிறான். இப்போ சொல்லேன் உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறானா. இல்லை உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ சொல்லு, நான் உன்னை கம்பல் பண்ண போகிறது கிடையாது. அது வரைக்கும் நீங்கள் எப்படி என் கூடயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகாவை தூங்க வைக்க ட்ரை பண்ணுறானா. சுகா இல்லை தூங்குறான் அப்படியே லைட்டாக. ஜிம்மன் இப்போ போகும்போது டக்குன்னு கையை பிடிச்சி நான் உன்கிட்ட சொல்கிறேன், ஆனால் இது யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்றான். சரின்னு சொல்கிறான். நான் பாக்கெட்டில் ஒருத்தனோட ஃபோட்டோ நான் கூட இருக்கும்போது போட்டேன்ல, அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். இருக்குது அப்படின்றானா. அது வேறு யாரும் இல்லை, நான் லவ் பண்ணுற பையன்தான் அப்படின்றான். என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறான். ஆமாம், நான் அவனை ரொம்பவே லவ் பண்ணேன். ஆனால் நான் ஒரு மாஃபியாவாச்சே. எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் இல்லை, நான் லவ் பண்ண பையனை எப்படியோ மைண்ட் வாஷ் பண்ணி அவன் பக்கம் இழுக்க ஆரம்பிச்சிட்டான். இது எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்பவே கோவப்பட்டேன். இவன்கிட்ட கத்துனேன், ஏன் அப்படி பண்ணுற, நான் உனக்கு வேணாமா, நான் உனக்கு என்ன தான் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் இல்லை, எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு அது ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாகிடுச்சு. என்னால் முடியல, அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியல. அதனால் நான் அவனை போய் பேச ஆரம்பித்தேன். ப்ளீஸ் என்கிட்ட வந்துடுன்னு ஒவ்வொரு நாளாக. ஆனால் அவன் அப்படியே போய் அந்த பையன்கிட்ட சொல்லிட்டான். அவன் என் கூட நல்லா ஃப்ரெண்டாக பழகிட்டு நான் என்னென்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் நோட் பண்ணி என்னை கடத்திட்டான். இதுக்கப்புறம் கடத்திட்டு போயிட்டு ஏன்னா அப்படி அடித்தானுங்க. உனக்கு ஏன் லவர் கேட்குதான்னு சொல்லிட்டு என்ன அடித்தானுங்க. இத்தனைக்கும் அவனை லவ் பண்ணது நான், அவனும் என்னை லவ் பண்ணான். சீட் பண்ணதா அவங்க, ஆனால் என்ன அடித்தானுங்க அப்படின்னு சொல்கிறானா. ஜிம்முனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது. என்ன சுகா இப்படி சொல்கிற, அவங்களுக்கு உனக்கு பிடிக்கலன்னா விட்டு போக வேண்டியதானே, எதுக்கு ஒன்று அடிக்கணும். நீ லவ் பண்ணதுனால தானே அவனுக்கு கேட்க போனேன். ஆனால் நீ பண்ணதும் தப்பு. ஏன்னா அவனுக்கு ஒன்று பிடிக்கலங்கும்போது நீ விட்டுருக்கணும்ல அப்படின்றானா. சுகா பார்க்குறான். உனக்குமே நான் என்னோடய ஃபீலிங்ஸ் புரியலல்ல அப்படின்றானா. இல்லை சுகா, எனக்கு புரியுது உன் ஃபீலிங்ஸ். ஏன்னா அதை அவனை நீ உண்மையாக லவ் பண்ண, அதனால உன்னால் அவனுக்கு விட்டு கொடுக்க முடியல. ஆனால் அவனுக்கு ஒன்று பிடிக்கலல்ல அப்படின்றானா. சுகாவுக்கு மறுபடியும் நிற்கவெல்லாம் அப்படி அழுதுட்ருக்கான். சுகா ப்ளீஸ் அழாத, எனக்கே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறான். இல்லை எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு கூட எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. ஆனால் நான் இருக்கேன்னு சொல்லி ஹோப் கொடுத்து ஒருத்தன் வந்தான். ஆனால் அவனுமே என்னை விட்டு போயிட்டான்ல. அது பணத்துக்காகவா, இல்லை அழகுக்காகவா, இல்லை எதுக்கு என்ன லவ் பண்ணணும், எதுக்கு என்னை விட்டு போகணும், எதுக்கு எனக்கு பொய்யான ஹோப் கொடுக்கணும். ஐ மீன் என்னை பார்த்தா அவ்வளோ ஸ்டூப்பிடாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறானா. ஜிமின்ல சுகாவோட கன்னத்தில் கை வச்சு, இங்கே பாரு சுகா, நீ அவன் உன்னை விட்டு போனதுக்கு அவன் தான் ஃபீல் பண்ணோம், நீ ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு அழகான பையனை விட்டமீனா அந்த ஸ்டூப்பிட் தான் ஃபீல் பண்ணும் அப்படின்றானா. சுகா பார்க்குறான் அப்படியே. நான் உன் லவ்வர் அப்படி சொல்லிட்டேன்னு நீ கோவப்படாத. இல்லை ஜிமின், அவன் என் லவ்வர் கிடையாது, அவனுக்கு தான் என்ன பிடிக்கலையே. இருந்தாலும் நான் அவனை அவ்வளோ லவ் பண்ணேன், இப்போ கூட எனக்கு அவன் தான் வேணும்னு தோணுது அப்படின்றான். ஸோ அப்படியே ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சுகாவை அப்படியே தூங்க வச்சுட்டு இதுக்கப்புறம் ஜிமின் இருக்கான் இல்லையா, அவன் ரூமுக்கு போகிறான். அங்கே போனால் சுத்தமாக தூக்கமே வரல ஜிமினுக்குமே. என்னடா இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். தென் அப்படியே மார்னிங் ஆகிது. சுகா கிட்ட சொல்கிறான். சுகா குட் மார்னிங், நான் ஒர்க் கிளம்புறேன், அப்புறமா வரேன் ஓகேவா, நான் மதியம் வந்துடுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சுகாவில் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். ஜிம்மின் போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு அழகாக பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி வச்சுருக்கான். ஜிம்மின்லாம் பார்க்குறான். என்ன சுகா இதெல்லாம் பண்ணி வச்சுருக்க. எனக்கு சமைக்க தெரியும், நான் அவன் கூட இவ்வளோ நாள் இருக்கேன்ல, உனக்காக எதுவுமே பண்ணல, அதான் உனக்கு ஜஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டாவது பண்ணலான்னு. மதியம் கூட நான் போகணுன்னு இல்லை, நம்ம வெளியே போகணுன்னு அவசியம் இல்லை, நீ தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வா, நானே உனக்கு சமைச்சு தரேன். அது மட்டும் இல்லாமல் நானுமே என் ஒர்க்லாம் பார்க்க போகணும்ல அப்படின்னு சுகா சொல்கிறான். இல்லை சுகா, நீ கொஞ்சம் மாதம் இங்கே இரு அப்படின்றான் சொல்லி சொல்கிறானா. என்ன சொல்கிற. ஆமாம், நீ கொஞ்ச நாள் என் கூடயே இரு, அப்புறம் நீ ரீஎன்ட்ரி கொடு, அது மாசாக இருக்கணும் சரியா அப்படின்றான். ஸோ இப்போ சுகாவும் இல்லை ஓகே அப்படின்றான். அதுக்கப்புறம் ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி குஷியாகிடுது. ஏன்னா நம்ம பேச்சு ஒரு ஆள் இப்படி கேட்குறானே, அதேவும் மாஃபியா வேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குஷியிலேயே போயிட்டுருக்கான். அந்த இப்போ அப்படியே ஸ்டேஷனுமே வரானா. நான் ஃப்ரெண்டு தான் கேட்குறான், டே எப்படிடா போச்சு அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் ஜிம்மினில் அந்த ஸ்டோரி ஃபுல்லாக சொல்கிறான். அவனே பார்க்குறான். என்னடா இப்படிலாமா நடக்கும், அதுக்காக அவனை இப்படியாட கட்டி போட்டு அடிப்பானுங்க, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அப்படி விட்டு போயிருக்கானுங்க.
சும்மா விடக்கூடாதுடா, அவனுங்கள கண்டிப்பாக போலீஸில் நான் பிடிச்சி கொடுப்பேன் பாரேன் அப்படின்றான். ஆனால் நம்ம எப்படிடா பண்ணுறது, நம்ம தான் இவனை அப்படிங்கும்போது நான் பண்ணுறேன் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அந்த பையன் இருக்கா இல்லையா, அவனுமே ஜிமின் வீட்டுக்கு வரான். 3 பேருமே ஒன்றா தான் இருக்காங்க. சுகா இல்லை, நீங்கள் அந்த பாப்பாவோட அண்ணா தானே அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஆமாம் நான் தான், ஞாபகம் இருக்கா, அவளை காப்பாற்றினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். சுகாவுமே இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரி, நீங்கள் உங்களை அந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கான்ல, உனக்கு சரியான தண்டனை வேணும் இல்லையா அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் வேணும் அப்படின்னு சுகா சொல்கிறான். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறானா. அவனை உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க, அதான் அதுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கும்ல, அதில் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை சுகா, உனக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, அதை சொல்லு அப்படின்றான். நீங்கள் போலீஸ், க்ரைம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. நான் க்ரைம் டிபார்ட்மெண்ட் தானே. ஜிமின் பார்க்குறான். டேய் என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். இல்லை ஜிமின், நாளைக்கு நமக்குன்னு ஒன்று வரும்போது தான் அதுக்கான வழி தெரியும். இப்போ அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்றானா. சுகா அப்படியே பார்க்குறான். நம்ம சுகாக்கு அவன் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது ஜிமினுக்கு ஒரு மாதிரி கோவம் வர ஆரம்பிக்குது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் இவ்வளோ பண்ணுற அவனுக்கு அப்படின்னு கேட்குறான். என் தங்கச்சியை காப்பாற்றிருக்கான்டா, இது கூடவா பண்ண மாட்டான் அப்படின்றான். இல்லை இல்லை, நீ அதுக்காக இவ்வளோ டீப்பாலாம் ஒன்றும் இறங்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றான். ஸோ இப்போ அப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஜிமின் இருக்கான் இல்லையா, அவனோட டியூட்டியை பார்க்கறதுக்காக நைட் டைம் வந்திருக்கான். சுகா அந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்கான். அதான் அப்படியே அழகாக கூலிங் கிளாஸ் இந்த கோட் அதெல்லாம் போட்டு மாதம் வந்து என்ட்ரி ஆகிறானா. ஜிமின் பார்க்குறான். டேய் இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க. இந்த இடத்துல தான் அவனுங்க இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிக்கிட்ட சுகா சொல்கிறானா. என்னது கேட்கல அப்படின்றான். ஸோ இப்போ பக்கத்தில் வந்து அவன் ட்ரெஸ்ஸில் ஒரு செயின் இருக்கும்ல, அதை பிடிச்சி இழுத்து, இங்கே தான் அவனுங்க இருக்கானுங்க, அவனுங்களை போடுறதுக்கு இதுதான் கரெக்டான பிளேஸ். என்னது போட போகிறீங்களா, போடுறதுனா அது கிடையாது, என்னை எப்படி பண்ணானுங்களோ அதே மாதிரி. ஜிமின் பார்க்குறான். சுகா பிரச்சனையாயிட போகுது சுகா அப்படின்றான். அது ஆகாது, உனக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது அப்படின்றானா. நான் எனக்கு சொல்லலை உனக்கு அப்படின்றானா. எனக்கு என்னன்னா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது சுகா பாட்டுக்கு போகிறானா. கையை பிடிச்சி இங்கே பாரேன், எனக்கு என்னான்னு தெரில, உனக்கு ஏதாவது ஆல்ரெடி ஆனதே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, உனக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக இரு அப்படின்றானா. அதான் என்ன ப்ரொடெக்ட் பண்ண நீ இருக்கியே அப்படின்றானா. அது கேட்டவுடனே ஜிமின்ல அவன் பார்த்துட்டே இருக்கான் சுகாவை. இதுக்கப்புறம் நான் தான் சுகாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறான். அப்போ கரெக்டாக அந்த ஹோட்டலில் தான் சுகாவோட அந்த லவர் இருக்கான் இல்லையா, அவனும் அந்த இன்னொரு பர்சனும் 2 பேரும் சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்களா. இதை நம்ம சுகா பார்த்துட்றான். சுகாவுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. ஜிமின்ல அப்படியே பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறான். இங்கே பாரு சுகா, இவங்களை அப்படி பார்க்கறது தப்பு, ஏன்னா அது அவங்களோட ப்ரைவசி, அவங்க மற்ற டைமில் இருக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். ஜிமின்ல அதை பார்த்ததுலேருந்து அவளுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. சுகாவை பார்த்துட்டே இருக்கான். சுகா என்ன அப்படின்னு கேட்குறானா. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிறான். செம்மையாக மழை வர பெய்ய ஆரம்பிக்குதா. ஃப்ரெண்டு இல்லை, டேய் அவனுங்களை நான் பார்த்துட்டேன்டா, வெளியே வந்துட்டானுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஜிம்மின்ல ஒரு ஆர்வத்தில் வேகமாக போகிறேன்ட்டா, அப்படியே வலிக்கிறது, டக்குன்னு விளம்புவது, டக்குன்னு சுகா பிடிச்சிடுறானா. 2 பேரும் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் ஆர்மிஸ் இங்கே ஒரு குட்டி சாங். விடு விடு சொல்லி பார்த்தேன், விடுமுறை கேட்டு பார்த்தேன், விடவில்லை ஒன்றை என் நெஞ்சோ ஏனோ, எதிரில் நிற்கும் போதும் எங்கோ தள்ளி போகும்போதும் பிரியவே இல்லையே என்னோ ஏனோ, உனக்கென பூமி மேலே பிறந்தவனானடா, ஒரு குரல் காதுக்குள்ளே கேட்கிறதே, வாரே வா 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 ஒரு காத்தாடி போல உன் சேல நூலில் மாட்டி காலாட்டி வானில் போனேனே, வாரே வா வா ஏன் என்ன காப்பாத்த வாடா, உன்னோட முத்தா காற்று ஏறும் பாட்டு சூடானேனே, பட்டு பட்டு பட்டாம்பூச்சி கண்ணுக்குள்ள காதல் காட்சி, பட்டு பட்டு பட்டாம்பூச்சி வட்டம் போடும் பட்டாம்பூச்சி மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு. இப்படி 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்களா. சுத்தம் நம்ம ஜிமினாவால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே டக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். சுகா இல்லை, டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்குறானா. அவன் அப்படியே பிடிச்சி தள்ளியே விட்டுடுறான். ஜிம்மின் போய் அதுக்கு நீ என்னை விட்டே இருக்கலாம்டா, ஏன்டா பிடிச்ச அப்படின்னு கேட்குறானா. நீ பண்ண வேலைக்கு நான் அவனை அப்படியே விட்டுருக்கணும்டா, நீ இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சு நான் அவனை பிடிச்சிருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக முன்னாடி போகிறான். அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா, நான் தான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே நிற்கிறான். சுகா இல்லை அப்படியே நின்றுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான். இப்போ ஜிமினோட ஃப்ரெண்டு தான். டேய் ஜிமின் அங்கேயே நின்னது போதும்டா, சீக்கிரம் வா அப்படின்றான். தென் இப்போது 3 பேருமே கரெக்டாக அந்த இடத்துக்கு போகிறானுங்க. அந்த அடித்தான் இல்லையா, அந்த பையன் நிற்கிறான். டக்குன்னு பார்த்துட்றான் சுகாவை. டேய் நீ இன்னும் சாகலையா அப்படின்னு கேட்குறானா.
சுகாக்குள்ள செம்மையாக கோவம் வருது. அதை விட ஜிம்மினுக்கு கோவம் வருது. கால்லையே டக்குன்னு சுட்டுடுறான். ஜிம்மின் ஃப்ரெண்டில் டேய் எதுக்குடா அவனை சுட்ட அப்படின்னு கேட்குறானா. இல்லைடா என்னன்னு தெரில, அவனை பார்த்தாலே காண்டாகுதுடா அப்படின்றான். சுகாக்கா என்னடா இவன் இப்படி பண்ணி போட்டான்னு தோணுது. அவனால் ஓடக்கூட முடியலையா, அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து போகிறான். கரெக்டாக அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, நான் சுகாவோட எக்ஸு, அவன் வந்து நிற்கிறான். பார்த்துட்டு அப்படியும் ஷாக்கு. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பதட்டத்தில் வந்து அவனை பிடிக்கிறானா. செம்மையாக கோவம் ஒரு ஜிம்மினுக்கு. நீ தான் அந்த வேலையை பார்த்தியா, உனக்கு வெக்கமா இல்லை, உனக்கு தான் உன்னை பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அவன்கிட்ட நீ போய் சொன்ன, அட்லீஸ்ட் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அது போயிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இப்போ இல்லை, அவன் தான் அந்த உண்மையான கதையெல்லாம் சொல்கிறான். ஆக்சுவலி சுகா இருக்கான் இல்லையா, சுகாவோட ஃப்ரெண்டும் அந்த பர்சன் இருப்பாங்க இல்லையா, அதான் எக்ஸ்லவன் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் தான் லவ் பண்ணியிருப்பாங்க. சுகாவுக்கு ஒன் சைடாக அந்த மேலே லவ் இருந்திருக்கும். அவன் வேணான்னு தான் சொல்லியிருப்பான். பட் சுகா தான் இல்லை எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணியிருப்பான். இதை தாங்க முடியாமல் தான் அவன் அப்படி பண்ணியிருப்பான். ஸோ இதை கேட்டோன்னே ஜிமினோட ஃப்ரெண்ட் 2 பேருமே சுகாவை அப்படி பார்க்குறானுங்க. சுகா இல்லை, கூலிங் கிளாஸை கலட்டி என்னோட வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறானா. இதனால செம்ம காண்டாயிடுறானுங்க. இருந்தாலும் ஜிம்மின்ல அவன் சுகா பின்னாடி போயிட்டுருக்கான். என்ன என் மேலே கோவமாக இருக்கா, உனக்கு கொல்லணும்னு தோணுதா அப்படின்னு கேட்குறானா. இல்லை எனக்கு உன்னை கொல்லணும்னு தோணல, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு சுகா அப்படின்றான். என்னடா என்னோட ஸ்டோரியை தான் கேட்டல, அவன் என்னொன்று லவ் பண்ண கிடையாதுல்ல, நான் தானே அவனை அப்படி பண்ணியிருக்கேன், என் மேலே தான் தப்புன்னு தெரிஞ்சுல, அப்புறம் ஏன் என் பின்னாடியே வர அப்படின்னு கேட்குறான். இல்லை அந்த இடத்துல உண்மையிலேயுமே ஒரு நியாயம் இருந்திருக்கு அப்படின்றானா. என்ன சொல்கிற, ஆமாம் நீ உண்மையாக பர்சனை லவ் பண்ணியிருக்க, அவங்கக்கிட்ட போய் சொல்லியிருக்க, ஆனால் நீ டார்ச்சர் பண்ண அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இருந்தாலும் நீ அந்த அளவுக்கு பண்ணல, ஏன்னா உனக்கு பிடிச்ச பர்சனை நீ எப்படி டார்ச்சர் பண்ணுவ அப்படின்னு கேட்குறானா. சுகாவுமே அழ ஆரம்பிக்கிறான். ஆமாம் நான் டார்ச்சர்லாம் பண்ணல, எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் நான் ப்ரப்போஸ் தான் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி டார்ச்சர்லாம் நான் பண்ண கிடையாது அப்படின்றானா. பாரேன் நீ ப்ரப்போஸ் தானே பண்ணியிருக்க, ஆனால் அவங்க ஒன்று அப்படி கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்கல்ல, அது அவங்க தப்பு தானே அப்படின்றானா. ஆமாம் அவங்க தப்பு தான், உனக்கு அது என் வழி புரியுதா அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறான். ஜிம்மின்ல எனக்கு புரியுது சுகா, நான் இங்கே பாரேன் நீ எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்றானா. ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு சுகா நின்றுட்டே இருக்கான். அவள் டேய் நீ அவனை ஷூட் பண்ணிட்டடா, இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் அப்படின்றானா. ஜிம்மின்ல அவன் சுகாவை கொல்ல வந்தான்டா, அதுக்கு தான் நான் அப்படி போட்டேன், அவன் தப்பு பண்ணியிருக்கான்ல, ஸோ அவனுக்கு அந்த அடி வேணும்ல அப்படின்றானா. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே கேஸவே மாற்றி போட்டுடுறானுங்க. ஆக்சுவலி சுகாவை கிட்னாப் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கானுங்கன்னு சொல்லி போட்டுடுறானுங்க. இருந்தாலும் இந்த இடத்துல சுகா மேலே தப்பு இல்லை தான், ஏன்னா அவனை டார்ச்சர் பண்ண கிடையாதுல்ல, ப்ரப்போஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கான். ஆனால் அதுக்காக இவனுங்க இப்படி பண்ணியிருக்க கூடாதுல்ல. ஸோ அதனால் அவனுக்கு அந்த தண்டனை வேணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் மட்டும் கட்ட வச்சிடுறானுங்க. நான் ஆல்ரெடி தான் அடிபட்டிருக்கே. அந்த லவ்வர் இருக்கான்ல, அவனுக்கு தான் சுகா மேலே அவ்வளோ கோவம் வருது. ஜிமின் அவன் பார்க்குறான் போகும்போது. இங்கே பாரு ஜிமின், அவனை பற்றி உனக்கு தெரியாது, அவன் ஒரு சைக்கோ அப்படின்றானா. என்ன சொல்கிற, ஆமாம் உனக்கு ஒன்று பிடிச்சிருச்சு, ஒன்று வேணும்னு நினச்சிட்டானா அது வேணும், ஆனால் அது அவனை தவிர மற்ற யாருக்கிட்டேயும் இருக்கக்கூடாது, யாரையுமே பார்க்கவும் கூடாது. அப்படி கொஞ்சம் மாறிட்டாலும் அவன் அவ்வளோதான், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்றானா. ருவால இப்போ அப்படியே ஒரு மாதிரி கோவமாக பார்த்துட்ருக்கான். வேற யாரும் இல்லை, ஜிமினாவை மறைச்சு பார்த்துட்ருக்கான். அதுவும் எதுக்கு, ஜிமின் மேலே லவ் வந்துடுச்சு, அதாவது அந்த பையன் ஜிமின் கிட்ட பேசுகிறானேன்னு சொல்லிட்டு ஒரு கோவம். அப்படியே நேராக வந்து என்ன உனக்கு இங்கே பேச வேண்டியது இருக்குது, அவன்கிட்ட எதுக்கு நீ பேசுகிற, ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு மிரட்டுறான். அதுவும் ஒரு மாதிரி கோவத்தோடு சொல்கிறானா. ஜிமினுக்கு அப்படியே அள்ளு விட்டுருது. நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். சுபால சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ நார்மலாக பேசுகிறான். அப்போது 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்களா, இப்போ மறுபடியும் மழை பெற ஆரம்பிக்குது. அந்த மழையில் ஜிம்மின் இருக்கான்ல, அவன் கண்ணில் கூலிங் கிளாஸை போட்டு விட்டு, இங்கே பாரேன் நீ எனக்காக எடுத்த ரிஸ்க் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் எனக்காக ஒரு பர்சன் இப்படி இறங்குறது, நான் அவங்களுக்கு இறங்குறது, இது நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னை தவிர நீ யாரையும் பார்க்கக்கூடாது, லைட்டாக பார்த்த அப்படின்னு தெரிஞ்சிச்சு உன்னை அவ்வளோதான். அப்புறம் உன் ஃப்ரெண்டும் கூட ஒருத்தன் சுற்றிட்டுருப்பானே, அவன்கிட்ட இருந்து நீ லிமிட்டாக இருக்கணும். நம்ம வீட்டுக்கு வரது போகிறது இதெல்லாம் கண்டிப்பாக கூடாது. அவன் பாட்டுக்கு அப்படியே ரூல்ஸாக போட ஆரம்பிக்கிறானா. ஜிம்மினுக்கு தான் இங்கே ஹார்ட் பீட் எகுறுது. அப்படியே ஹார்ட் செஸ்ட்டில் காது வச்சு கேட்குறான். என்ன ஹார்ட் பீட் எகுறுதா, நல்லா இருக்குல்ல இந்த ஃபீல் அப்படின்றானா. ஜிம்மினால முடியல, ஒரு மாதிரி ஆக்கிடுறான். அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறானா. கரெக்டாக ஜிமினாவை அப்படியே தூக்கிட்டு போய் காருக்குள்ள வைக்கிறான். அந்த இப்போ அப்படியே வீட்டுக்கும் தூக்கிட்டு வந்துடுறான். ஜிமின் என்னோட வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே டோரை லாக் பண்ணிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறான்.
ஜிமின்ல அப்படியே பயத்தோடயே பார்த்துட்ருக்கான். "இங்க பாரு ஜிமின், நீ என்னை பார்த்து பயப்படாத. நான் உன்னோட பார்ட்னர்." ஜிமின் மனசுக்குள்ளேயே நான் ஒரு ராங் பர்சனை சூஸ் பண்ணிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் இருக்கான். இதுக்கப்புறம் சுகால டக்குன்னு லிப்லேயே கிஸ் பண்ணிடுறான். அப்படியே பயத்துலேயே ஜிமினும் பார்த்துட்ருக்கான். "நீ ரொம்பவே க்யூட்டாக இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணுறான். இப்போ அப்படியே லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகுது. ஆர்மிஸ் இந்த எண்டிங்கோட நம்ம யூன்க்கு பிஎல் ஒன் ஷாட் ராங் பர்சன் முடியுது. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.